வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேஷ், தொழில் மேலாண்மை பயிற்சியாளர். தொழில் முனைவோர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய 41 மேலாண்மை கூறுகளை பற்றி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் விரைவாக பார்த்து வருகிறோம். அதே போல இந்த பதிவில் பேலன்சிங் ஆஃப் யுவர் பிசினஸ், வணிக சமநிலை என்றால் என்ன, அதை எவ்வாறு கண்டுபிடிப்பது, அது வணிக சமநிலை பிசினஸ்க்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த வணிக சமநிலை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லலான்னு பார்க்குறேன். அப்போ நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1000 rupees எடுத்து ஒரு பாக்கெட்டில் வச்சுட்டு ஒரு கடைக்கு போகிறீங்க, ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் மெட்டீரியல் ஏதோ வாங்கலாம்னு போகிறீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் வச்சுக்கோம். ஓகேங்களா, போகிற வழியில் ட்ரெஸ்ஸுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளையும் நீங்கள் வாங்கிடுறீங்க. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு போகிறீங்க. போனதுக்கப்புறம் அங்கே இன்னொரு உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் இருக்குது, அதையும் வாங்கிடுறீங்க. அப்படின்னு அடுத்து 2, 3, 4, 5 வருஷம் வாங்கிட்டே போகிறீங்க. ஓகேங்களா, வாங்கிட்டே போகும்போது உங்களுக்கு கடைசியாக இருக்கிற ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்குறதுக்கும் பார்க்குறீங்க. ஓகேங்களா, ட்ரெஸ் மெட்டீரியல் நம்ம என்ன மெட்டீரியல் சூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு எவ்வளோ ரேட் ஆகும், நம்மக்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நீங்கள் வீட்டில் எடுத்து வச்ச 1000 ரூபா உங்கள் பாக்கெட்டில் இருந்தது முதல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் வழியில் நிறைய செலவுகள் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, பண்ணிட்டு போக என்னென்ன செலவு பண்ணீங்க, மிச்சம் உங்ககிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த செலவு பண்ண பொருள்லாம் உங்கள் கையில் இருக்கா ஒரு வாட்டி செக் பண்ணுவீங்க. ஓகேங்களா, மிச்சம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, கரெக்டாக தான் இருக்கா, இல்லை வேற எங்கன்னா காசு அதிகமாக கொடுத்துருமா கம்மியாக கொடுத்துருமான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவீங்க. எதுக்குன்னு அடுத்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, எப்படி இந்த மாதிரி நீங்கள் ஒரு செலவுகள் ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் பார்க்குறீங்களோ, இதே விஷயம் தான் பிஸ்னஸில் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு எல்லையை முடித்தவுடன் உங்கள் கையில் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸில் கரெக்டாக இருக்கா, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பொருளாக இருக்கா, இல்லை கடனாளிகிட்ட கடனாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேங்களா, அப்படி பார்க்காத சுச்சுவேஷனில் உங்ககிட்ட பொறுப்புகள்ன்ற விஷயம் அதிகமாகிடும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன கதையில் நீங்கள் எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியாமல் ஒரு 4-5 பர்ச்சேஸும் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் போய் கடைக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டீங்க. வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுவாங்க ட்ரெஸ்ஸுக்கு. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது உங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்ற ஒரு விஷயம். ஓகேங்களா, இந்த விஷயம் தான் பிஸ்னஸ் நடக்கும். ஓகேங்களா, எவ்வளோ நம்ம பிஸ்னஸில் ஸ்டார்டிங்கில் போட்டோம், இப்போ எவ்வளோ நம்ம செலவு பண்ணோம், மிச்சம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை கடனை வாங்கி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்க, இந்த பேலன்சிங் ஆஃப் பிஸ்னஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸில் பேலன்ஸ் ஷீட் சொல்கிறாங்க. இந்த பேலன்ஸ் ஷீட் உண்மையிலுமே எதுக்காக பல பேர் பயன்படுத்தி வராங்கன்றதை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. ஏதோ ஐடி ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் ஒரு கான்செப்ட் வருது, அதை நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஐடி ஃபைல் பண்ணுறேன், அவ்வளோதான். மற்றபடி அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த பேலன்ஸ் ஷீட் என்னன்னா உங்ககிட்ட என்ன இருக்குதுன்ற டீட்டெயில் நீங்கள் கவர்மெண்ட் சப்மிட் பண்ணுறீங்க, அதில் என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியணும். ஓகேங்களா, சிம்பிளாக அந்த பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு சொல்லிடுறேன். பேலன்சிங் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ஓகேங்களா, அந்த தராசு முள் எடுத்துக்கோங்க. அந்த காலத்தில் 2 பக்கமும் 2 இது இருக்கும். ஓகேங்களா, உள்ளே வைக்கிற மாதிரி நடுவில் அந்த செயின் போகும், நடுவில் ஒரு முள் இருக்கும். ஓகேங்களா, அந்த முள் எந்த பக்கம் அதிகமாக இருக்குது எந்த பக்கம் கம்மியாக இருக்குன்னு காமிச்சிடும். ஒரு பக்கம் கல் எடுத்து வைப்பாங்க, இன்னொரு பக்கம் அதுக்கு நிகரான பொருட்களை எடுத்து வச்சு பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்போதான் அந்த பொறுப்பு அந்த 2 பக்கமும் சமமாக இருக்குது. இதே மெத்தடை நீங்கள் பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கங்க. ஒரு பக்கம் உங்களுடைய பொறுப்பு, இன்னொரு பக்கம் உங்களுடைய சொத்துக்கள். ஓகேங்களா, எப்பயுமே இடது பக்கம் உங்களுடைய பொறுப்புகள் இருக்கும், வலது பக்கம் உங்களுடைய சொத்துக்கள். அதாவது உங்களுடைய நிறுவனத்துடைய பொறுப்புகள், சொத்துக்கள். ஓகேங்களா, அப்படி வலது பக்கம் என்னென்ன சொத்துல என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் பேலன்ஸ், ரெண்டாவது கேஷ் பேலன்ஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாக், அதாவது நீங்கள் வாங்கி வச்ச ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல். ஓகேங்களா, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் கடன் என்ன வாங்கியிருந்தேன் அந்த அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சண்டே கிரெடிட்டார். ஓகேங்களா, அவங்களுக்கு கடன் கொடுத்தவங்க, இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கணும். எப்போ ஒரு பிஸ்னஸுக்கு அசட், அதாவது சொத்துக்கள் அதிகமாக இருந்து கடன்கள் கம்மியாக இருந்தால் அந்த பிஸ்னஸ் ஒரு நல்ல பாதையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுவே ஒரு கம்பெனிக்கு பொறுப்புகள் அதிகமாக இருந்து சொத்துக்கள் கம்மியாக இருந்தால் அந்த பிஸ்னஸ் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறதுன்னு அர்த்தம். இது எதுவுமே இல்லாமல் ரெண்டுமே ஈக்குவலாக போயிட்டு இருந்தால் அது ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த விஷயத்த நீங்கள் ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுற ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அனலைஸ் அதாவது ஆல்ரெடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் இதை நீங்கள் செக் பண்ணிட்டு வரணும். இல்லை இனிஷியலாக நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு 5 நாட்களும் ஒரு முறை இதை
சரிபார்த்து கொள்வது மிகவும் நல்லது. ஓகேங்களா? இதை நீங்கள் சரிபார்த்து உங்கள் தொழில் சரியான பாதையில் தான் போய் கொண்டிருக்கிறதா என்பதை நீங்கள் அறிந்து வைத்து தொழிலை நடத்துவது உங்களுக்கும் உங்கள் தொழிலுக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இதுவரை என் பதிவை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.